ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம 3x3 ரூபிக் கியூப் எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிளான ஸ்டெப் தான். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, நம்ம வந்து ஒயிட் பிளஸ் சேர்க்க போறோம் ஒயிட்ல. ஸோ இதை வந்து உங்க பக்கம் பார்த்த மாதிரி ஃபேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பொசிஷன் பாருங்க. இந்த செகண்ட் பொசிஷன்ல ஒயிட் எங்க இருக்குன்னு இந்த லைன்ல பாத்தீங்கன்னா தெரியும். இந்த லைன்ல எதுவுமே இல்ல. ஸோ நெக்ஸ்ட் இதுக்கு பாருங்க, இதுக்கு இங்க கீழே இருக்கு. சோ இதை வந்து நம்ம இங்க டாப் கொண்டு வரணும்னா என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா, இந்த சைடு இருக்குல்ல, இது வந்து ஃப்ரண்ட் பார்ட். இந்த ஃப்ரண்ட்டை கம்ப்ளீட் ரொட்டேஷன் கொடுத்தீங்கன்னா கீழே இருக்க அந்த ஒயிட் மேல வந்துடும். இது எப்படி இருந்துச்சுன்னா, இப்படி இருந்துச்சு. இந்த ஒயிட் இந்த மேல கொண்டு வரணும். அதுக்கு நான் ஒரு ஃபுல் ரொட்டேஷன் கொடுக்குறேன். கொடுத்தேன்னா இது மேல வந்துடும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, அதே மாதிரி இதுவும் கீழே இருக்கு. சோ இது இங்க வரணும். அப்ப நான் இந்த ஃப்ரண்ட் பொசிஷனை ஃபுல் டாப் ரொட்டேட் பண்றேன். மேல வந்துருச்சு. இப்போ இந்த இடத்துல இங்க ஒரு ஒயிட் இருக்கு. இங்க நமக்கு ஆல்ரெடி இங்க ஒயிட் சேர்ந்துச்சு செகண்ட் பிளேஸ்ல. சோ நம்ம என்ன பண்ணோம்னா, சேராத இடம் இருக்குல்ல, அதை வந்து ஃப்ரண்ட் அப் இருக்கு, இதுதான் அப். இதை வந்து ஒரு ரொட்டேஷன் கொடுத்தீங்கன்னா இந்த சைடு, இப்போ இது ஈஸியா இங்க வந்துடும். நம்ம இந்த லெஃப்ட அப் பண்றோம்னா இது மேல வந்துடும். சோ இதுக்கு பாருங்க, இதுக்கு எதுவுமே இல்ல. வேற ஏதாச்சும் செகண்ட் பொசிஷன்ல இருக்கா? சோ இங்க இருக்கு, செகண்ட் பொசிஷன் இங்கேயே இருக்கு. இப்போ இதை நம்ம வந்து ஃப்ரண்ட்டை ஃபுல் ரொட்டேஷன் கொடுத்தோம்னா உங்களுக்கு மேல வராது, சைட்ல தான் வரும். அதனால இது ஃப்ரண்ட் ஃபுல் ரொட்டேஷன் கொடுக்காதீங்க. கீழே இருக்கிறது இப்போ இங்க கொண்டு வரணும்னா ஃபர்ஸ்ட் இந்த ஃப்ரண்ட்ல இருக்கிறது ஒரு டைம் வந்து ப்ரெஸ் பண்ணீங்கன்னா இங்க இருக்கிறது செகண்ட் பொசிஷனுக்கு வந்துடும். இப்போ செகண்ட் பொசிஷன்ல இருக்கிறது ஈஸி தானே. ஸோ சேராத இடம் இருக்குல்ல, அதை இதுக்கு நேரா வச்சுட்டீங்கன்னா இதை நம்ம வந்து ரைட்டா அப் பண்ணோம்னா இங்க ஜாயின் ஆயிடும். ஸோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு இது ஏதாச்சும் டவுட் இருந்தா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நான் உங்களுக்கு வந்து கிளியரா இன்னொரு வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றேன்.